ரைஸ் இங்கே பாருங்களேன், தம் அடிச்சுட்டே போகிறானுங்க எல்லாருமே. இப்போ ஒரு ஆபத்தான ரோட்டில் நம்ம போக போகிறோம். என்ன பையா பண்ணுற, நாடை விட்டுக்கிட்டு இருக்க, எதுக்கு கேட்டு போட்டிருக்காங்க கூட தெரியாமல். ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வெரி குட் மார்னிங். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1.1. ஸோ வந்து சென்னையிலேருந்து இப்போ வந்து நம்ம எல்லோரா கேவ்ஸ் போக போகிறோம், அதாவது அவுரங்காபாத் போக போகிறோம். ஸோ வந்து பார்ட் 1 நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, மேலே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ வந்து இப்போ இங்கேருந்து எப்படி நம்ம வந்து என்ன பிளான்னா எல்லோரா கேவ்ஸ் போயிட்டு அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹரிகர் ஃபோர்ட் போகிறோம். ஸோ அதான் இன்றைக்கோட பிளான். ஸோ இன்றைக்கி ஹைதராபாத் வழியாக தான் போகிறோம், எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ வாங்க அப்படியே மோட்டோ வளைங்களுக்கு போய் மற்றதை கண்ட்ரோல் பண்ணுறேன். நம்ம சிவாய் ஃபஸ்ட்டு மேலே இருக்குது, ஃபஸ்ட்டு வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பிகாஸ் பார்த்திங்கன்னா அதுதான் பார்ட் 1 திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம போகிற வீடியோ. இப்போ வந்து சென்னையிலேருந்து நம்ம ஆக்சுவலாக கொஞ்சம் சுற்றிட்டு தான் போகிறோம், ஆனால் இந்த ரூட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. நீங்கள் வந்து சென்னையிலேருந்து நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா, ஐ மீன் எல்லோரா கேவ்ஸ் அந்த சைடு போகிறீங்கன்னா, ஹரிகர் ஃபோர்ட்டு அந்த மாதிரி போகிறீங்கன்னா நீங்கள் பெங்களூர் போய் போகலாம். ஆனால் நாங்கள் வந்து திருப்பதி ஹைதராபாத் போய் போகிறோம். பிகாஸ் நமக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிடிக்குமே. ஸோ சுற்றிட்டு தான் போக போகிறோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரூட்டும். ஸோ இப்போ வந்து செங்கல்பட்டுலேருந்து கிளம்பிட்டோம். மணி பார்த்திங்கன்னா வந்து 7:05 ஆகுது. ஸோ செங்கல்பட்டுலேருந்து கிளம்பி சிங்கப்பெருமாள் கோயில் லெஃப்ட் எடுத்து போக போகிறோங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது வெதரு. அதாவது நாங்கள் நைட்டு கிளம்பி நாங்கள் சென்னை வரைக்கும் வரப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மழை இல்லை, ஹோப்ஃபுல்லி இப்பயும் இருக்காது நம்புவோம். ரொம்ப ரேஷ் ஆகிட்றாங்க, என்னன்னு தெரியல. சாட்டர்டே தான் இன்றைக்கி. ஆனால் வந்து டிரைவிங்லாம் பார்த்திங்கன்னா பஸ்ஸெல்லாம் வேறு லெவலில் பண்ணுறாங்க. நாங்களும் ஃபன் பண்ணிட்டு தான் வந்தோம் அவங்கள வச்சு. ஆக்சுவலாக வந்து ஏன் நாங்கள் சென்னை வந்து வரோன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி வரும்போது வந்து எங்களுக்கு வேறு பிளான்ஸ் இருக்குது. ஸோ எங்களோட பிளான் ஃபஸ்ட்டு என்னென்னா ஹரிகர் ஃபோர்ட் போகணும் நாசிக்கு, அந்த அவுரங்காபாத் கிட்டே இருக்க எல்லோரா கேவ்ஸ் போகணும், கைலாசநாதர் கோயில் போகணும், ஷீரடி வழியாக போகணுங்கிறதான் பிளானு. ஆனால் பெங்களூர் வழியாக போயிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே வழியில் போயிட்டு ஒரே வழியில் வர மாதிரி இருக்கும். அதனால் வந்து நாங்கள் இந்த வழியை சென்னை வந்துட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் போட்டோம். ஸோ அதனால் இங்கே தான் லெஃப்ட் எடுக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு போகலாம், ஹைதராபாத்தும் போகலாம். ஸோ நம்ம ஒரு காஸ் ரைட் போகிறதுனால 2-3 ஸ்டேட் கவர் பண்ணிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் டேரெக்டாக சென்னையிலேருந்து போனீங்கன்னா நீங்கள் பெங்களூர் போயிட்டு தும்கூர், சிரா அந்த வழியாக நீங்கள் போய்க்கலாம், சோலாப்பூர் அப்படி போய்க்கலாம். இதுக்கு நாசிக் போகணுன்னா டேரெக்டாக நீங்கள் இதுக்கு போகணுன்னா ஹரிகர் ஃபோர்ட் போகணுன்னா, ஸோ நீங்கள் எல்லோரா கேவ் போனாலும் இப்படி தான் போகணும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சுற்றிட்டு போகிறோம், இந்த ரூட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் பிளான் சர்க்கியூட் மாதிரி நீங்கள் பிளான் கூட பண்ணலாம். எதுக்கு கேட்டு போட்டிருக்காங்க கூட தெரியாமல் இவனெல்லாம் பாருங்கள். அங்கே ஒருத்தன் நிற்கிறான் நடுவில், இந்த இங்கே ஒரு அம்மா நிற்கிது. ஓகே காய்ஸ், 6 லேன் ரோடு வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரகடம் ஸ்ரீபெரும்புதூர் அவுட்டர் ரிங் ரோடு. கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரகடத்தில் வந்து சாப்பிட வந்திருக்கோம். பூரி சொல்லியிருக்கோம். எனக்கு உருளைக்கிழங்கு இங்கே இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து பிளான் எப்படி போகிறோன்னா, சென்னையிலேருந்து இங்கேருந்து நேராக கும்மிடிப்பூண்டி போய் அங்கேருந்து நெல்லூர் அந்த வழியாக போக போகிறாங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் சீஷோராக இருக்கும், கொஞ்சம் சீனிக்காகவும் இருக்கும். எனக்கு இங்கிட்டு போனால் கொஞ்சம் 2 வே டிராஃபிக்காக இருக்கும், கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதனால் இந்த வழியாக போகிறாங்க. ஓகே, இன்டர்காம் ஆகிடுச்சா? ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் மாட்டை, இங்கே பாருங்கள் கைஸ் மாட்டை. அது பாட்டுக்கு ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு, சன்பாத் மாதிரி. இதெல்லாம் பிடிச்சிட்டு போக மாட்டாங்களா கார்பரேஷனில் இருந்து? ஸோ கைஸ் இப்போ வந்து அவுட்டர் ரிங் ரோடு பிடிச்சாச்சுங்க. இப்போ நேராக வந்து போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஆல்ரைட் கைஸ், இப்போ ரெட் ஹில்ஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். ரெட் ஹில்ஸில் வந்து ஒரு ஸ்டாப் எடுக்கலாம் வாங்குகிறோம். மழை நல்லா பெய்யுதுங்க. கோப்ரோ கழட்டி உள்ளே வச்சிடலான்னு இருக்கேங்க. ப்ரோ கோப்ரோ கழட்டி உள்ளே வச்சிரும். கோப்ரோ கழட்டிடலாம் ப்ரோ. ஓகே கைஸ், இப்போ தான் ஆக்சுவலாக மழை விட்டுச்சுங்க. ஸோ இப்போ கும்மிடிப்பூண்டி அவுட்டர்லேருந்து கிளம்புறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டுவர்ட்ஸ் நெல்லூர் போயிட்டுருக்கோம். ஆல்ரைட், நெல்லூர் போயிட்டுருக்கோங்க.
இவர் குழந்தை ஃபஸ்ட்டு பர்த்டே ஹரீஷ் வாழ்க வளமுடன் 11/12 அன்றைக்கி வச்சுருக்காங்க. என் பையன் 12/12 அன்றைக்கி பிறந்தான். இன்னும் பார்த்தீங்கன்னா 1166 கிலோமீட்டர் எல்லோரா கேவ்ஸ்க்கு இருக்குது. ஸோ ஹைதராபாத் தாண்டி போய் இன்றைக்கி ரெஸ்ட் எடுப்போம்னு நினைக்கிறேங்க. காய்ஸ் நம்ம ஆந்திராக்குள்ளே வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 டோல் மிஸ் பண்ணிட்டோம். சூலூர்பேட் டோல் பிளாசா, இது வந்து சூலூர்பேட். திருப்பி மழை வருமானு தெரியல. ரயில்வே ட்ராக்கும் பக்கத்துலேயே வருது. கடல் இங்கே தாங்க எங்கேயோ இருக்குமா இல்லை ஒல்றேண்ணா? ஏய் என்ன பையா பண்ணுற? நாடை விட்டுக்கிட்டு இருக்க, கொண்டையா பின்னிட்டு இருக்கு. முடியை சுற்றி கொட்டுற முடியை சுற்றி தூக்கி போடுது. டாக்டராக இருந்தால் பத்தாது, கொஞ்சம் மண்டையில் மூளை வேணும். கைஸ் இப்போ வந்து நெல்லூர் தாண்டி ஒரு இடத்துல நிற்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 1:56 ஆகிடுச்சுங்க. ஸோ வந்து இப்போ ட்ரோன் ஷாட் எடுக்கலான்னு இருக்கோம். ஸோ ட்ரோன் ஷாட்ஸ் வரும் பாருங்கள். 3, 2, 1. ஓகே கைஸ், ட்ரோன் ஷாட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கீங்க. இந்த இடம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி வெதர் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ ஆர்டிஆர் விக்கி பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸை பேக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே திருப்பி கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஹைதராபாத்னு எவ்வளோ தூரம் கூட நாங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ அப்படியே போயிட்டு நான் வண்டியில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். மழை பெய்யலைன்னா கண்டினியூ பண்ணுறேன். மழை பெய்ஞ்சிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அப்படியே பைக்கில் போய் பார்க்கலாம் கைஸ். அங்கே பாருங்க. பண்ணி வீடியோ பிடிச்சாச்சு. ஸோ ட்ரெயின் ரெஸ்டாரண்ட் பாருங்கள் கைஸ். நம்ம இன்ஜினுக்கு நடுவில் பிளந்துக்கிட்டு போக போகிறோம். பிளந்துட்டு உள்ளே போனால் கம்பார்ட்மெண்ட்டாக இருக்குது. அதான் இருக்குல்ல கைஸ். இங்கே பாருங்களேன், டிஷ்ஷு வந்து ட்ரெயினில் வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க ட்ரெயின் இருக்குது. அங்கே ஒரு லோக்கோமோட்டிவ் இருக்குது. அதில் தான் ட்ரெயினில் தான் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்கள், அப்படியே நேராக உள்ளே போகுது, கிச்சனுக்குள்ளே போகுது. அப்புறம் இங்கே பாருங்க, ட்ரெயினில் தான் வரும் போல் இதெல்லாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி வந்திருக்கு, ஆனியன் இருக்குங்க. அது சிக்கன் ஹைதராபாத்தி கறியும் சொன்னோம், அதுவும் வரல. ஃபுல்கா சொல்லியிருக்கோம், அதுவும் வரலங்க. இவன் மீல் சொல்லியிருக்கான், வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஹைதராபாத்தி சிக்கன் கறி அண்ணா வச்சுக்கிட்டு இருக்காரு. சிக்கன் வயிறு அடி இல்லையா? டேஸ்ட் நல்லா தாங்க இருக்குது. நல்லா இருக்கு, சாப்பிடுவோம், பசியில் இருக்கும். கிட்டி
குட்டி குட்டி எங்கே ப்ரோ? என்னடா அழகுடி நீனு. கிச் 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 கிச். சாரி, நல்லா சாரி. ரோட்டுக்கு போகக்கூடாது, ஓகேவா? மெயின் ரோடு போகக்கூடாது. நீ நிறைய மாதிரி இருக்க. இடுவா வந்துச்சா வந்துச்சா. இந்த ரோட்ஸை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குண்ணே. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா யூக்லிப்டஸ் ட்ரீ இருக்குது. ஒரு மாதிரி வைப்பை கொடுக்குது அந்த ஸ்மெல்லு. ஏதோ ஊட்டியில் இருக்க மாதிரியே இருக்குங்க. வெதரும் அப்படியே இருக்குது. அதே மாதிரி அந்த சரௌண்டிங்ஸ் அப்படியே இருக்குது. அதே மாதிரி இங்கே அந்த ஏரியா பாருங்களேன். அப்பா செம்மண் கலரில் அப்படியே செம்மண் மேலே வந்து தண்ணி வச்சுருந்தா அப்படி இருக்கும். அப்பா வேறு லெவலில் இருக்குது ரெண்டு சைடும். அப்பா இப்போ ஒரு ஆபத்தான ரோட்டில் நம்ம போக போகிறோம். இதில் ஸ்பீடாகவே போக முடியாதுங்க. போனாலும் உடம்பு வலிக்குங்க இந்த காங்கிரீட் ரோட்டில். இவ்வளோ தூரம் ஸ்மூத்தாக நல்லா ஒரு பேஸ் கூடி வந்துட்டு இருந்தோம். இப்போ பாருங்களேன், ரோட்டில் பள்ளம் இல்லை, ஆனால் வந்து பாருங்கள் வண்டி பூச்சிக்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெல்லாரி டு கூட்டி போன ரோட்டில் அந்த பசங்களாம் வண்டி கயிறு போட்டு போடுறாங்களே, அதே மாதிரி இடம் மாதிரி இருக்குங்க. அதுவானு கூட தெரில. அதுவாக இருக்காது. ஹைதராபாத் நாங்கள் தொடவே இல்லை. கூட்டியிலேருந்து, அதாவது சிக்மங்களூர், கூட்டி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கந்திக்கோட்டை போட்டோம். கேஸ் இந்த டோல் பூத் பார்த்தீங்களா, மேலே வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட் இடம் இருக்குது, தங்கிக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஸோ அப்படிங்க நீங்கள் வேணுன்னா நீங்கள் டோல் பூத்தில் நிப்பாட்டி இங்கேயே தங்கிக்கலாங்க. ஸோ கேஸ் ஒரு 1200க்கு ஃபியூல் போட்டேன். கார் மிஷின் இப்போ தான் ஆன் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் இங்கே யாருமே கார்டே போட்டிருக்க மாட்டாங்க போல கைஸ். I started from Chennai going to Hyderabad. Okay, we are going to Mumbai via Hyderabad. We are all the way from Trichy. Trichy? Yeah. So you're coming from Trichy? Yeah. Nice. We started last night by 12 a.m. Where did you stop? Sorry? Where did you halt? Where did you take We didn't halt. Are you planning to stay somewhere? Stop somewhere? Maybe after Hyderabad we are planning to camp somewhere in the bunk. Nice. Yeah. You are going to stay there in Mumbai or how? We have planned to go to Ellora Caves in Aurangabad, and then to Nasik Harigar Fort, and then back to Dandeli. Awesome. So you are full-time blogger? Not at all actually. I own a riding gear shop. Oh. Yeah, in my place. Trichy, Yeah, in Trichy. நைட்டில் இருந்து நாங்கள் சன் இப்போ தாங்க மொதல் வாட்டி பார்க்குறோம். அது சன் செட் ஆகும்போது பார்க்குறோங்க. ஓகே, அப்படியே போயிட்டே இருப்போம். கைஸ் ஒங்கோல் வந்தாச்சு. ஒங்கோல்லேருந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடில் அப்படியே போகிறோம். குறுக்க வந்துட்டாங்கடா அனிமல்ஸ், ஒங்கோல் அனிமல்ஸ். கைஸ் அந்த ஊர் பேர் என்ன தெரியுமா? KOTHAPATNAM. இது நான் என்னான்னு சொல்லலைங்க, நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. சொன்னால் அது வந்து சென்சார் பீப்புள் போய்ட்டு நினைக்கிறேன். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம் அதை? மேப் பாருங்கள் எப்படி திரும்புதில். அங்கே பாலத்தை பாருங்கள், அங்கே வரையும் அப்படியே போகுது பாருங்கள் கைஸ். ஃபுல்லாக அங்கே வரையும் போகிறது பாருங்களேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்ணா, வேறு லெவலில் இருக்குங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சன்செட் பார்த்தீங்கன்னா எங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நடந்துகிட்ருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 4:40ங்க. ஸோ நேராக போனால் விசாகப்பட்டினம், வைசாக் நேராக போனால் 481, ராஜமன்றி வந்து 300, சிராலா 52. ஐயோ மழை தூருது. இது என்ன புதுசாக இருக்குது? திடீர்னு மழை படப்படப்படம் அடிக்குது. ஐயோ அங்கிட்டிருந்து வந்து லெஃப்ட் எடுத்தாச்சு. ஸோ ஸ்ட்ரைட்டாக 90 கிலோமீட்டர்ஸ் போக சொல்லுதுங்க. போய்கிட்டே இருப்போம். என்ன ஆட்டோ வளைச்சி வளைச்சி ஓட்டுறாரு. என்னங்க எல்லாமே ஜிலேபியை வச்சு போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே இது வந்து காங்கேய மாதிரியே இருக்குது. காய்ஸ் அங்கே பாருங்கள், அனுமரா
எவ்வளோ பெருசாக இருக்காருண்ணா அப்பா, எவ்வளோ பெருசாக இருக்கார் பாருங்க. ஐ லவ் அடாங்கி, இந்த ஊர் பேர் அடாங்கி, செம்ம அழகாக இருக்காரு. ஜெய் ஸ்ரீராம். அப்பா மேலே பாருங்கள் அவ்வளோ பறவையாக இருக்குது. நல்லா அப்பப்போ இந்த மாதிரி கார்னர் வந்து குதுகலிக்க வைக்கிதுங்க என்னைய. ஏய் ஸ்கூல் கேர்ள்ஸ், இந்த ஸ்கூல் கேர்ளை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் ஒரு 3 செகண்டில் போடுறேன் என்னான்னு. கைஸ் அங்கே பாருங்களேன், அந்த மழை எவ்வளோ அழகாக இருக்குண்ணே. மலைக்கு நடுவில் செம்ம அழகாக இருக்குங்க. இப்போ ஏன் தெரியுமா நிற்கிறேன், நடுவில் செம்மறியாடை கிராஸ் பண்ண விட்டாங்க, நான் தப்பிச்சு வந்துட்டேன், மழை மாட்டிக்கிட்டாங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆகிடுச்சுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லைட்டாக இருக்குது. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 5:55. ஸோ அப்படியே க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஹைதராபாத்துக்கு இன்னும் அந்த 280 கிலோமீட்டர்ஸ் 270 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நைட்டு போயிடலாம், பிரச்சனை இல்லைங்க. ஹைதராபாத் தாண்டியே கூட கொஞ்சம் போகலான்னு தான் பிளான் போட்டிருக்கோம். ஸோ எஸ், ரோடு நீட்டாக தான் இருக்குங்க, பிரச்சனை இல்லை. எப்படி உடஞ்சி போகிறேன் முன்னாடி போய் அழகாக ஒரு ஆமாம் அது பாரு கட்டடிப்பா மாதிரி எப்படி. ஏய் இவனை பாடுறா லாரிக்காரன, ஸ்கூல் பஸ் இவனை. 2 பேரும் ஒன்றுத்துக்கு ஒன்று செலைச்சது கிடையாது. காய்ஸ் ஒரு புள்ளிங்க வராங்க பாருங்க. இப்படி வேகமாக முந்துறதெல்லாம் பெருமை இல்லைடா, அசிங்கடா. காய்ஸ் நாங்கள் ஏதோ ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம், ஏதோ ஒரு ஊருக்கு வந்திருக்கோங்க. பெரிய ஊராக, ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்குது, ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இருக்குது. என்ன ஊராக இருக்கும், எல்லாமே தெலுங்காவே இருக்குது. இங்கிலீஷ் இருந்தாச்சும் பரவாயில்ல. என்ன ஊர் இது, கடப்பாவா? பேங்க்கில் கூட பிடுகுரல்லாவா என்னமோன்னு போட்டிருக்குங்க, சரியாகவும் படிக்கவும் முடியல. ஹைவேஸ் ஏரியாச்சுங்க, நக்கிட்டப்பள்ளி ஹைதராபாத் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் போட்டுருந்துச்சுங்க. இப்போ ஏறிட்டோம், திருப்பி பழையபடி போயிட்டே இருக்க வேண்டிதான். காய்ஸ் ஆந்திரா புகழ் கிருஷ்ணா நதி காய்ஸ் தான். இப்போ தான் போயிட்டுருக்கோம் கிருஷ்ணா நதி மேலே. நம்ம இந்த பாலம் பாருங்க, எப்போ திறந்தது, 1987 திறந்ததுங்க இந்த பாலம். பின்னாடி புஷ்பாவோட ஃபோட்டோ இருக்குது, ஆனால் பார்க்க புஷ்பாவோட டூப்பு மாதிரி இருக்குது பாருங்க ஐஸ். புஷ்பா தான் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கைஸ் இப்போ வந்து நாங்கள் நலகொண்டாங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். ஏன்னா எல்லாம் அப்படி போவோம், நேராக போக முடியாதா, யூட்டர்ன் போகணும். இங்கே பாருங்கள். ஓகே, இன்னும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு 176 கிலோமீட்டர் இருக்குது. 100 கிலோமீட்டரில் ஹைதராபாத் இருக்குது. ஹைதராபாத் தாண்டி ஒரு 70 கிலோமீட்டர் போகலான்னு பிளான் போட்டிருக்கோம். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போக வேண்டியதான். ஸோ கைஸ் இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர் டு விஜயவாடா கல்கட்டா ரோடு. ஸோ இந்த ரோடுக்கு லெஃப்ட் எடுத்தால் ஹைதராபாத்துங்க. ஸோ லெஃப்ட் எடுத்தால் ஹைதராபாத், லெஃப்ட் எடுப்போம். ஆல்ரெடி வந்து வெதர் வந்து செம்ம சில்லுன்னு இருக்குங்க. 19 வரைக்கும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நேரத்துக்கு. 20 பார்த்தவங்க, இப்போ 19 வந்திருக்கும் கண்டிப்பாக. ஓகே, விஜயவாடா ஹைதராபாத் ஹைவேஸ் பிடிச்சாச்சு. ஓகே. ஸோ கைஸ் ஒரு தேடலுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சிருக்கோம், தாபா. ஸோ வந்து ஹைதராபாத் விஜயவாடா ஹைவேஸில் போட்டிருக்கோம். ஸோ என்ன எதுவும் சொல்லலை, சாப்பாடு ரொட்டி நான் பிரியாணி ஏதாவது சொல்லுவோம்னு நினைக்கிறேன். சொல்லிவிட்டு என்ன வருதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே சர்வ் பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் ரொட்டி அண்ட் பஞ்சாபி சிக்கன். ஓகே கைஸ், இப்போ வந்து இங்கே என்ன பேருன்னே தெரிலங்க. இது எல்லாமே பாருங்கள் ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இருக்குது. ஆர்எல்ஸ் வேறு ஏதோ லாங்குவேஜாக இருக்குது. கீழே இருக்கிற தெலுங்கு, மேலே இருக்கிறதுனா உருதா, என்ன லாங்குவேஜ்னே தெரிலங்க. இந்த ஒரு தாபாவில், அதாவது பேர் தெரியாத தாபாவில் சாப்பிட்டாச்சு. அதாவது பட்டர் ரொட்டியும் பட்டர் சிக்கன் அண்ட் தென் பஞ்சாபி சிக்கன் கறி வாங்கினோம். ஸோ பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 18 வரையும் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து தெர்மல் லேயர் வந்து எடுத்து போட்டுக்கிட்டோம் எல்லோரும். ஆல்ரைட். ஏய் என்னடா பண்ணுறீங்க டோலி? இப்போ நாங்கள் வந்து ஹைதராபாத்துக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகிடுச்சு. ஸோ 1000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோங்க. 990 சம்திங் ஓட்டியிருக்கோம்.
24 hours ஆகிருக்குங்க. நான் நேற்று நைட்டு 12 மணிக்கு இந்த டைமில் எடுத்தோம். இந்த டைம் இங்கே வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் போகிறோம். இன்னும் கொஞ்சம் சிட்டி கிராஸ் பண்ணிவிட்டு போயிட்டு டென்ட்டு எடுத்து கேம்ப் பண்ணி நாங்கள் நைட்டை வந்து இன்றைக்கி ரொம்ப டயரிங் நைட்டுங்க. இன்றைக்கி போய் வந்து தூங்க போகிறோங்க. ஸோ அப்படியே போயிட்டு நான் ஹைதராபாத் கிராஸ் பண்ணி தாண்டிட்டு உங்களுக்கு வந்து அவுட்ரு ஹைதராபாத் அவுட்ரு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பெருசாக காட்டுறதுக்கு எதுவும் இல்லை. எல்லாம் வந்து சரக்கு அடிச்சுட்டு பாட்டி போயிட்டு சுற்றிட்டு இருக்குங்க. ஆம்பளைங்க பொம்பளைங்களும் எல்லாம் கிறுக்கு மாதிரி நடு ரோட்டில். வேறு ஒன்றும் இல்லைங்க காய்ஸ். இந்த மஹால் பாருங்களேன், செம்ம அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல காய்ஸ். இங்கே பாருங்களேன், தம் அடிச்சுட்டே போகிறானுங்க எல்லாருமே ஹைதராபாத்தில். இங்கே பாருங்களேன், அவன் கையில் தம் அடிச்சா எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க போகிறாங்க. தம் அடிச்சுட்டு போகிறானுங்க. நேராக தான் நடை, நேராக வந்துடு அப்படியே. ஆமாம், மணி வந்து 1 ஆகிறது இந்த 3 நிமிஷம் இருக்குது. நைட்டு பாருங்க எப்படி சுற்றிட்டு இருக்கானுங்கண்ணே தம்மை கையில் வச்சுக்கிட்டு. அப்பாடி ஐயோ. ஹைதராபாத் பாருங்கள் எப்படி இருக்குது, எத்தனை பில்டிங் இருக்குது பாருங்கள். குவாட்காம், டிபிஎஸ்ஸு, லுக் ஹைதராபாத் அட் நைட். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். RP space moto vlogs. P space moto vlogs. MOTOVLOGS. Yep, this one. Yeah. All right. Hola, Mumbai this way, right? Thank you so much, Mom. Thank you so much. Mumbai this way, right? Mumbai. Go from the flyover. Okay. First right. Okay. Go to den. Okay, man. Thank you so much. Thank you, man. போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நைட்டு கிட்ட 1:30 ஆகிடுச்சுங்க. நாங்கள் இங்கே பங்க்கில் வந்து பெர்மிஷன் கேட்டிருக்கோம். ஸோ அங்கே தான் டென்ட் போட போகிறோம். கேம்ப் பண்ணிட்டு காலையில் எழுந்திரிச்சு கிளம்ப போகிறோங்க. ஓகே, டென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ கைஸ், ஃபுல்லாக டென்ட்டை விரித்து உள்ளே வந்து படுத்துட்டாங்க. ஸோ கீழே ஒரு யோகா மேட், ஒரு ஏர் பில்லோ இருக்குது. ஸோ நம்ம டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கோம். இல்லை பெட்டர் மாஸ் லைட், எமர்ஜென்சி லைட்டு ஓடிட்டுருக்கு. ஸோ படுத்துட்டு காலையில் எந்திரிச்சிட்டு அடுத்த நாள் என்ன பிளானுங்க அதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு கொசு மட்டும் உள்ளே வந்துருச்சு, அது சாவடிச்சிடறேன் உடனே நான். ஸோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஸோ அடுத்தடுத்த வ்ளாக்ஸ் வரும், கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ஸோ அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.